விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ல பிரவீன் கே டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் ஹீரோவா நடிக்கிற படம் ஆரியன். ஸோ இந்த படத்தோட முழு ரிவ்யூவா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு மறைமுக வெற்றி நாயகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவருக்கு வந்து தோல்வி படங்கள் வந்து கம்மி தான். ஸோ அவர் நடித்த படங்கள் எல்லாமே அகச்சிறந்த படமாக நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணக்கூடிய ஹீரோவாக ஜொலிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு விஷ்ணு விஷால் அவர்கள். கிரைம் த்ரில்லர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் போல இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ராட்சசன் ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எந்த படமும் வந்ததில்லை அப்படின்ற பேர் வாங்குற அளவுக்கு ராட்சசன் வந்து சூப்பராக வந்து டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஆரியன் படமும் கிரைம் த்ரில்லர் தான். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையா வந்து சூப்பரான ஒரு ஒன்லைன் தான். ஒரு பக்கம் இந்த கதையை பார்க்கும்போது வில்லன் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு தொடர் வந்து இருக்கும். ஸோ இந்த கதை ஒன்லைனாவே ரொம்ப சூப்பரான கதையா இந்த கதை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செத்து போன ஒருத்தர் ஒரு 5 பேரை கொலை பண்றாரு. அதுவும் பப்ளிக்கா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா விட்டு 5 பேர் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து ஒரு 4 பேரை வந்து கொலை பண்றாங்க. ஸோ ரொம்ப பரபரப்பா விறுவிறுன்னு போகக்கூடிய ஒரு கதையா இந்த கதை இந்த ஒன்லைனை கேட்டோன்னே அப்படிதான் இருந்திருக்கும். இந்த படத்தோட சீன் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த இடத்துல இந்த கேரக்டர்ல இருந்து தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரதா ஆக்டர் சாரதா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான படங்கள்லாம் நிறைய படங்கள் நடிச்சிட்டு வராங்க. ஸோ ஒரு டெலிவிஷன் சேனலை வந்து ஹைஜாக் பண்றாரு. யார் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் அவர்கள் வந்து பண்றாங்க. ஸோ அங்கிருந்து இந்த பிளாட் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. செல்வராகவன் அவர்கள் யாரு, ஸோ அவர் என்ன, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹிஸ்டரியா வந்து அதில் வந்து கொஞ்சம் போதித்தலை பண்ணிட்டு, ஸோ அதுல இருந்து தொடர்ச்சியா வந்து இந்த கதை அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போயிட்டு இருக்கு. வருஷம் வந்து இந்த சைக்கோவான ஆளு வந்து ஒரு ஸ்கெட்சை வந்து போடுறாரு. ஸோ விஷ்ணு விஷால் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அவர் எப்படி இதுக்குள்ள நுழைச்சி கொண்டு வந்திருக்காரு, இவர் எப்படி இதுல இருந்து தப்பிச்சாரு அப்படின்ற மாதிரி பல குழப்பங்களோட இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து என்ன, ஸோ எனக்கு வந்து இதில் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷால் அவர்களோட இன்ட்ரடக்ஷனில் வந்து அவர் வந்து கொடைக்கானலில் ஒரு பெரிய விஷயத்தை டீல் பண்ணிட்டு வரோம்னா, ஒருவேளை ராட்சசனோட கனெக்ட் பண்ணி போயிட்டாங்களோ அப்படின்லாம் நான் வந்து வியந்து போயிட்டேன். ஸோ பார்க்கும்போது தெரியுது அது வேற ஸ்டோரி. அங்கேருந்து பார்த்தா அங்கேருந்து ஒரு கதை ஆரம்பிக்குது. என்னன்னா, நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இது தேவையே இல்லையே இந்த படத்துக்கு அப்படின்னு எனக்கு வந்து யோசனையாக இருந்தது. ஏன் ஒரு பில்டப்பாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, லவ் போர்ஷனுக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொடைக்கானல் சீனை தான் கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. ஸோ விஷ்ணு விஷால் வரத்துக்கு காரணமாக இருக்கிற சீன் தான் வந்து கொடைக்கானல் சீனாக இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கனெக்டிவாக இருந்தது. தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் விஷயங்களை ட்ரிம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய புது ஆர்டிஸ்ட்லாம் வேற நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட ஒர்க்கை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வெப்சீரிஸ் டச் இருந்துன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு கிரைம் த்ரில்லருக்கு இந்த மாதிரி லைட்டிங் செட்டப்பில் இந்த மாதிரி ஒரு விஷுவலை வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து அவரோட நேர்த்தியை வந்து ரொம்ப கச்சிதமாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப டார்க்கான இருட்டிலே ஸ்டார்ட் ஆனதுனால அந்த இடத்துல நமக்கு இவ்வளோ டார்க்கு இவ்வளோ இருட்டு தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. பட் அதுக்கப்புறம் போகும்போது சீன் இம்ப்ரூவைஸ் ஆக ஸோ கலர் டோனும் அந்த விஷுவல்ஸுக்கான சீன்ஸும் வந்து பிரைட் ஆகிட்டே போயிடுச்சு. இவங்க பிளாட் பாயிண்ட்டை நோக்கி போகிறாங்க, கிளைமேக்ஸை நோக்கி போகிறாங்கன்றதுக்காக இந்த இடத்துலையும் கொஞ்சம் வேரியண்ட்டை காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபர் அவரோட ஒர்க்கும். ஸோ மியூசிக்காக பார்க்கும்போது இந்த படத்தில் ஆல்ரெடி சாம்சியஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க அப்படின்ற போது அந்த மியூசிக் வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். நம்ம இந்த கிரைம் த்ரில்லர் அப்படின்னு பார்க்கும்போது போர் தொழில ஒரு பக்கம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ராட்சசன் விஷ்ணு விஷால் அவர்கள் நடிப்பில் வந்த ராட்சசன்லாம் பார்க்கும்போது அந்த கிரைம் த்ரில்லர் ஜானருக்கு ஒரு மியூசிக் வந்து பூம் கிரியேட் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு பண்ணாமல் ஓரளவுக்கு பண்ணியிருக்கு. ஸோ அதோட ஒப்பிடுற அளவுக்கு இந்த மியூசிக் வந்து அமையலன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது தேவையே இல்லாத இடத்துல ஒரு லவ் சாங் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லேக் தெரிஞ்சு, எதுக்கு இந்த இடத்துல இது தேவையே இல்லையே, ஸோ தேவையில்லாத எதுக்கு இந்த லவ் சாங் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மனக்கசப்பை ஏற்படுத்திருச்சு. ஸோ சாங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் சீன்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா படம் கச்சிதமாக வந்திருக்கோங்க. இப்போ பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து எனக்கு பர்சனலாக பதிஞ்ச ஒரு 2 கேரக்டர். ஸோ ஒன்று ஹீரோ, ஆப்வியஸ்லி ஹீரோவை பற்றி நமக்கு டீட்டெயில்டாக பதிஞ்சிரும். ஸோ இந்த பக்கம் வில்லன், ஸோ வில்லனா செல்வராகவன் அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் விஷ்ணு விஷால் அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பிச்சு ஒதிரிட்டாங்க. ஸோ செல்வராகவன் அவர்களுக்கு வேணால் இது ஒரு புது ஜானராக இருக்கும். ஸோ விஷ்ணு விஷால் அவர்களுக்கு ஆல்ரெடி ராட்சசனில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்ததுனால அவருக்கு அந்த சீனுக்குள்ளேயும் கதைக்குள்ளே அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கும், ரொம்ப எளிமையாகவும் நடிச்சிருந்தார்.
பண்ணியிருக்காரு படத்துல. ஸோ கதையா இந்த பிரவீன் கே டைரக்டர் இவர் வந்து கதையா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒன்லைனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த படத்தை பார்க்கும்போது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யோசிக்க வச்சிருந்தது. என்னடா டிஃப்ரெண்ட் ஜானரை கொண்டு வந்திருக்காங்களே, ஒரு கிரைம் த்ரில்லரில் ராட்சசனை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் பார்க்கும்போது அதே மாதிரி இந்த கதையும் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி லைனோட இந்த கிரைம் த்ரில்லரை வந்து அட்டம்ப்டாக வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஒன் டைம் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த இடத்துல வந்து இவங்க சொதப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ராட்சசன் பார்க்கும்போது நமக்கு வந்து அடுத்து என்னன்ற ஒரு பரபரப்பு இருக்கும், பதட்டம் இருக்கும். ஸோ அந்த பதட்டமும் பரபரப்பும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுலேயுமே நிறைய பிளாட் பாயிண்ட்ஸ் ஓப்பன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படிடா வந்து ஒரு இறந்து போனவன் அடுத்து ஒரு 5 கொலையை பண்ண போகிறான், அடுத்து சொல்லிட்டு பண்ணுறான் அப்படின்னும் போது உங்கள் மைண்டில் இப்போ யோசனையே பண்ணி பார்த்துருக்க முடியாது. ஸோ ஒரு பேய் படம்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக இது ஒரு பேய் படமே கிடையாது. அடுத்தடுத்த கொலை என்ன பண்ண போகிறான்றதையும் ரிவீல் பண்ணுறாங்க. வித்தின் 1 ஹவரில் அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் வந்து நடக்குது. இதை எப்படி விஷ்ணு விஷால் தடுக்கிறாரு, டேக்கிள் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. ஸோ அந்த ஒரு கதையாக தான் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படம் ஆல்ரெடி தீபாவளிக்கு வரதா இருந்தது இல்லையா, ஸோ கொஞ்சம் தள்ளி போய் வந்ததுக்கு ஓகே. ஸோ இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். விஷ்ணு விஷால் அவர்களுக்கு ஒரு அடுத்த ஒரு வெற்றி படமாக இந்த படம் வந்து அமைய போகுது. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறவங்கள முன்னேற்றி பேசாதீங்க. ஸோ இந்த சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்காங்க, அவங்கள முன் உதாரணமாக வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைனையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உண்மையானமே டேலண்டடான பர்சன் வந்து அவமதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ அது அந்த ஒரு சமூக பொறுப்போட ஒரு கருத்தையும் இந்த படத்தில் முன் வச்சு முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்டோரி டெல்லிங்காக வந்து நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஓப்பனாக வந்து செல்வராகவன் அவர்களே வளன்னு பேசாமல் அங்கங்கே முடிச்சிருந்தாங்கனாலே இந்த படம் இன்னும் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை வந்து ராட்சசனுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்த ஒரு படம். பட் இந்த படம் வந்து விஷ்ணு விஷால் அவர்களுக்கு குறுகிய ஒரு வெற்றி படமாக இந்த படம் வந்து அமைய போகுது. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் பிரியோ சினி ரிவ்யூ சார்பாக 10க்கு 8 மதிப்பெண்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல சினிமா அப்டேட்டும் செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.